வேண்டாம். நாடகம் வந்து புனிதமான நாடகம். நானும் காரணமா வச்சிருக்காங்க. நானும் சபை நாடி வந்தேன் அல்லவா? நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன அப்படி என்ற விளக்கம். அழகான பொண்ணு வந்திருக்கு. சரி, நீங்க யாரு, என்ன உங்களுடைய பெயர் நாம என்ன சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கொண்டாலும் நமக்காக நன்கொடை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் எப்படி இருக்க வேண்டும், காலையில் இப்ப தலைகளுக்கு அருகு போல் வேறு ஒன்று எம்பெருமாள் மாயவர் சன்னதி எப்படி வருடாந்திரம் ஓங்கி வளருதோ அது போல அன்னவர் குடும்பம் எல்லாம் எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் அந்த ஆண்டவன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற ஆண்டவனை பிரார்த்திக்கின்றார். என்னுடைய பெயர் என்ன அப்படி என்ற விளக்கம் சொல்லுங்க. எப்படிமா மிதிரை நகரை ஆண்டு வரக்கூடிய ஜனக மகாராஜனுக்கு நான் மகளாக பிறந்தவன். ஜனக மகாராஜனுக்கு மகளாக பிறந்தீங்க. நான் எப்படி பிறந்தவன்? எப்படி தாயே ஜனனமானீங்க? சித்திரை மாதத்தில் என் தந்தையாராகப்பட்டோர் பொன்னேறு ஓட்டுறாரு. ஓ, சித்திரை மாதத்துல. ஆமா. இப்பெல்லாம் எந்த ஏறு ஓட்டுறாங்க, டக்குவண்டி ஓட்டுறாங்க. அப்பெல்லாம் பொன்னேர்னு ஓட்டுவாங்க. அப்படி பொன்னேறு ஓட்டும் பொழுது அந்த ஏற்கால் இருக்கு இல்லையா? ஆமா, பொன்னேருடைய கலப்பை. ஆமா, அந்த இடத்துல பூமியில் இருந்து பெட்டியில் நான் பொக்கிஷமா கிடைத்தவன். ஓ, பூமியில் இருந்து ஏறு கலப்பையில மாட்டி அந்த பெட்டியில நீ பொக்கிஷமா நீ கிடைச்சீங்க. எனக்கு மிதலை நாட்டு இளவரசி என்பதா எனக்கு மைதிலி என்ற ஒரு பெயர். ஓ, மைதிலி என்று பெயர். தந்தையாரின் பெயரோ ஜனகன். ஜனக மகாராஜன். ஜனக மகாராஜன் என்பதால் எனக்கு ஜானகி என்று ஒரு பெயர். ஜானகி அம்மன். ஆமா. என் தந்தையாரின் பெயரும் வைதேகன். வைதேகன் என்ற பெயர் என்பதற்காக எனக்கு வைதேகி என்று ஒரு பெயர் உண்டு. ஆமா, அது மட்டும் கிடையாது. பூமியிலே சீதனமாக நான் கிடைத்தபடியினால் எனக்கு சீதை என்று ஒரு பெயர். சரி, அது மட்டும் கிடையாது. எனக்கு வந்து பூமிஜா, பூமியிலிருந்து கிடைக்கப்பட்டதால் பூமிஜா என்று அழைப்பார்கள். எத்தனை பேரா வந்து கிடைச்சது பாரு உனக்கு. பூமியில சீதேவியே கிடைச்சதுனால உனக்கு சீதையம்மன் வச்சிருக்கிறாங்க. பொக்கிஷமா கிடைச்சதுனால என்னன்னு சொன்னாங்க,
பூமியில பொக்கிசமா சீதனமா கிடைச்சதுனால சீதை. என்னோட தந்தையாரின் பெயர் இன்னொரு பெயர் வந்து வைதேகன். அதற்கு மாற்றாக எனக்கு வைதேகி என்ற ஒரு பெயர். ஜனகன் என்னுடைய தந்தையார் பெயர். எனக்கு ஜானகி என்ற பெயர். மெதலை நாட்டு இளவரசி என்பதால் எனக்கு மைதிலி என்ற ஒரு பெயரும். எத்தனை பேர் தான் வைக்கிறாங்க ஒரு பொட்டுக்கு பாருங்க. பூமியில இருந்து அழகா கிடைச்சு இல்லையா, கிழிச்சுக்கிட்டு இருக்குது பொழப்பு. அதனால நம்ம ஏனி மண்டனா அவன் நோனி மண்டங்கிறாள். எந்த பொம்பளைங்க பண்ண ஒத்தாலக்கார முண்டாட்டி ஏன் முண்டாட்டி. அதனால பூமியில் இருந்து கிடைக்கப்பட்டதால் பூமிஜா என்று அழைப்பார்கள். அப்படி அப்படி இருந்தாலும் அம்மாடி அம்மா, அப்படி ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு எத்தனை பருவம் உனக்கு தெரியுமா தாயே? அப்படி நீ பொக்கிஷமா கிடைச்சாலும் உங்க அப்பா உன்னை சீராட்டி தாளாட்டி வளர்த்திருக்கிறாரு. அப்படி வளர்த்தனாலும் உங்களுக்கு நீ 18-16 வயது பருவம் என்னது? அதாவது பொம்பளைங்க நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், ஆம்பளைங்களுக்கு எத்தனை பருவம் நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறியா? அது எங்களுக்கெல்லாம் ஒரே பருவம் தான். என்ன பருவம்? அந்த பருவம் ஒண்ணுதான் இந்த பருவம். அப்புறம் இந்த பருவம் தாண்டி பிறந்த உடனே வந்துருதா அந்த பருவம், இல்ல வளர்ந்த வாட்டி வருதா? அந்த ஷேமுக்கு வந்து அந்த பருவம் ஆரம்பிச்சிடும். கண்டார ஓடி தெரிஞ்சிட்டு வந்து எனக்கு சொல்லுங்களா? இந்த அம்மா காலம் இப்ப 7 பருவம் ஒரு 7 பருவம். 1 வயது முதல் தொடங்கி 33 வயசு வரைக்கும். 33 வயசுக்கு மேல அந்த வேலை ஆரம்பிச்சு பிள்ளைங்களை பெற்று அவங்களுக்கு சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா போயிடும். புரியுதா? ஓஹோ, அந்த காலத்துல அப்ப இதுக்கு மேல பிள்ளைங்களை பொழைக்க வைக்கணுமே அப்படி இப்படின்னு. பரவாயில்ல தாயி, அதே மாதிரிதான் அநியாயமா இருக்கு. அதனால நான் ஒரு 16 வயது பருவமங்கை ஆனவுடன் எனக்கு இன்று திருமணம் செய்ய வேண்டும். ஆமா, அப்படி என்று என் தந்தையாராகப்பட்டவர் என்ன செய்கிறார்? நீ 18-16 வயது ஆன உடனே ஒரு பெண்ணுக்கு வந்து பருவம் வந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். ஆமா, அப்படி இருக்கும் பொழுது என் தந்தையாகப்பட்ட சிவனால் கிடைக்கப்பட்ட ஒரு வில்லாகப்பட்டது இருக்குது. சிவதனுசு. ஆமா, அந்த சிவதனுசு அதாவது உலகத்தில் 56 தேசத்து மன்னர்களும் வந்து அந்த வில்ல வந்து யாராலும் அசைக்க முடியாது. அந்த வில்ல, ஆமா, அந்த வில்லாகப்பட்டதை ஒரு ஊரே சேர்ந்துதான் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. ஒரு ஊரே தூக்கிட்டு போய் வைப்பாங்க. ஆமா, அங்க விசேஷம் பண்ணுவாங்க. ஆமா, அப்புறம் கொண்டு வந்து வச்சிருவாங்க. சரி, அப்பேற்பட்ட வில்லை நான் சின்ன சிறு வயதிலே ஒரே கையில தூக்கணும். அதே முண்டாட்டியா வாக்கு ஆடு குட்டையா இருந்தாலும் பொம்பளை குட்டையா இருந்தாலும் வேலையில மெயின் ஆட்டிருப்பா. நெட்டைக்கு நம்மளால குட்டைக்கு நம்ம கூட சொல்லிடுறாங்க. பணமடத்துல பாதி இருக்குது. சரி விடுமா, அது இப்ப 4 பேர் தெரியுமா? மூடிட்டு இருக்க மாட்டேன். யாராலும் அசைக்க முடியாது. அந்த வில்லை யார் அவர் நான் ஏற்றுகிறார்களோ அன்னவருக்கு மகளை கொடுக்கிறேன் என்று அறிவிக்கிறார். அந்த தனுஷின் வில்ல எடுத்து யார் ஒடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சீதை அம்மனை தராங்க. அத்தனை தேசத்து மன்னர்களும் அந்த வில்லை வந்து அசைத்து பார்க்கிறார்கள். யாராலும் அசைக்க முடியவில்லை. என் தந்தையாராகப்பட்ட பேசிக்கொண்டே இருக்கு வேளையிலே அந்த இடத்துல அந்த வில்லை யார் நான் ஏற்றுறாங்க. ஏற்றுவதற்காக வந்து யார் அப்பேற்பட்ட மாமன்னர் யார்? அப்பேற்பட்ட மாவீரன் யாரு சொல்லவா? மாவீரன் நம்ம பாக்கணும். பாத்தியா சொல்லவா? அடியா ஐயோ சிவதானே
உனக்காக பையனாக உனக்காக அயோத்தியை தகத்தோடு பரிபாலனை செய்து வரக்கூடிய அயோத்தி மனகரை ஆண்டு வரக்கூடிய யார்? யார்? ஸ்ரீ ராமர் இருக்கார் இல்லையா? ஸ்ரீ ராமர் சந்திரமூர்த்தி, ரகுராம சந்திரமூர்த்தி. ஆ, அந்த வில்ல வந்து அப்படியே தொட்டதுதான், வில்ல வந்து தொட்டு உடைஞ்சதுதான். அப்படியே அரங்கமே பெரிய அதிரும் ஓசை சவுண்ட் கேக்குது. சரி, எப்படி கேக்குது? திடீர்னு. ஆமா. ஆ, அத்தனை தேசத்து மன்னர்களும் என் தந்தையாகப்பட்டவரும் அப்படி வியந்து பார்க்கிறார்கள். ஓ இந்த வில்ல யாரா உடைச்சது இப்படின்னு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. அத்தனை பேர் வியந்து பார்த்தார்கள். ஆ, அப்படி இருக்கு வேலையிலே என் மகளாகப்பட்ட சீதைக்கு ஏத்த மணவாளர் இவர்தான். ஓஹோ, அப்படி என்று டேய் டேய் தம்பி சத்தமடா குட்டி, சைலன். அப்படி அப்படி என்று ம். என்னை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். ஓ ரகுராம சந்திரமூர்த்திக்கே உன்னை கைப்பிடிச்சு கொடுத்தாரு. இவர்தான் உன்னுடைய மணவாளன். அப்படி என்று. ஆனா பிறந்ததே அவருக்காகத்தான் நீங்க பிறந்தீங்க. அப்படி அப்படி இருந்தாலும் அம்மம்மா அன்னவரை திருமணத்தை செய்து ஆ, நாங்களும் ஆ,